வணக்கம் நண்பா. இந்த விஷயத்தை செஞ்சா Yamaha தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கிங்கா இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. Yamahaவோட R15 MT15 இந்த பைக்கை பத்தி நம்ம கொஞ்சம் நெகட்டிவா தான் பேசியிருக்கோம். பட் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பைக்குகளை மட்டும் மோனோபோலியா ஏன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற முக்கியமான காரணத்தினால தான். பட் இந்த ஒரு விஷயத்தை Yamaha கம்பெனி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல இது ஒரு நல்ல பிரேக் த்ரூவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப காலமா RX100 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பேசியிருந்தோம். RX100 பத்தின அப்டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவான அப்டேட்டுமே இல்ல. அப்பவே பாத்தீங்கன்னா நான் அதுக்கு அடுத்தடுத்து போட்ட வீடியோக்குள்ள கிளாரிஃபை பண்ணியிருப்பேன், இது இப்போதைக்கு வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரிசோர்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்குது. அந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா 2027 ஜனவரியில RX100 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதை பேஸ் பண்ண ஒரு மாடல்ல ரெட்ரோ மாடல்ல கொண்டு வரதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்க நான் கிளாரிஃபை பண்ண வர விஷயம் என்னன்னா, இப்போ RX100 வருது அப்படின்னா நீங்க RX100 அதாவது 100cc கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது நம்ம மார்க்கெட்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா RX100 ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்ல 100cc கிரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. உண்மையாலுமே சூப்பரான பைக்குங்க கிரக்ஸ். அதை ஓட்டி பார்த்தவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கும் அந்த பைக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா RX100க்கு நியர்ல கூட வரல. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா RX100 அப்படிங்கறத செல்லமா பாக்கெட் ராக்கெட் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அடக்கமாவும் இருக்கும், பட் சீரி பாயும். சோ அந்த பெர்ஃபார்மன்ஸை தான் நிறைய பேர் வந்து இங்க எதிர்பார்த்துட்டு இருந்ததால கிரக்ஸ்னால அதை வந்து பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 100cc 125cc சல்யூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்காக. சோ அந்த பைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சேல் போகாதனால அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ RX100 அப்படின்னு சொல்லிட்டு 100cc அதை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அதோட பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதனால அதுக்கு அடுத்த செக்மெண்டா இருக்கிற 150cc இருக்க FZ இன்ஜினை மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். FZX-க்கு எப்படி ஒரு வரவேற்பு நம்ம மார்க்கெட்ல கிடைச்சதோ அதே தான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன் FZயோட இன்ஜின் வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கறத சொல்றேன்னா, FZயோட இன்ஜின் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது பவர் அண்ட் டார்க்கை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ எல்லாம் சீர்ற மாதிரி எல்லாம் அந்த பைக் கிடையாது. அதாவது அந்த RX100 நீங்க ஓட்டி பார்த்துட்டு இப்ப எதுவும் இல்லை FZ வந்து நீங்க ஓட்டி பாருங்களேன், உங்களுக்கு அதுலயே ஏகப்பட்ட டிஃபரன்ஸை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் FZ வந்து மோசம் சொல்லல. ஆனா அந்த பைக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரியான பைக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். அதுக்காக Yamaha கம்பெனி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா R15 MT15 யூஸ் பண்றாங்களா 155cc இன்ஜின், Aeroxலயும் அதே இன்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்குது இல்ல, அந்த இன்ஜினை யூஸ் பண்ணி இதே ரெட்ரோ மாடல்ல கொஞ்சம் மாடர்ன் ஃபியூச்சர்ஸா டியூல் டிஸ்க் பிரேக் கொடுத்து ABS கொடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது செமி டிஜிட்டலா கொடுக்கணும். அதாவது அந்த என்ன சொல்றது அந்த ரெட்ரோ மாடலுக்கு ஏத்த அந்த பழைய RX100ஓட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல அந்த மாதிரி கொடுத்து ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த GPS நேவிகேஷன் இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஸ்பீடுக்கு மட்டும் அந்த ரெட்ரோ மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது உண்மையாலுமே நல்லா வரும் என்ன பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் RX100 அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருக்கும். வண்டி கொஞ்சம் பல்கியா ஃபீல் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பாக்கெட் ராக்கெட் அப்படிங்கறத கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல. பட் அந்த 155cc இருக்க அந்த சூப்பர் ஸ்போர்ட் பைக்கோட இன்ஜினை எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா சீரியஸ்லி RX100 அப்படிங்கிறது RX155 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணாங்கன்னா சீரியஸா சொல்றேன் சேல்ஸ் உண்மையாலுமே பட்டையை கிளப்பிட்டு போகும். அதுவும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல R15 அதுக்கப்புறம் MT15 இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு யங்ஸ்டர் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ண முடியும், ஆனா ஒரு ஃபேமிலி பர்சன் வந்து அதை கன்சிடர் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த 155cc எதிர்பார்க்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நீட்டான மைலேஜும் கிடைக்குது. ஆனா ஒரு ஃபேமிலி பர்சனால அதை கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் அது இடிக்குது. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய தலைவலி. சோ அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரி RX155 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை லான்ச் பண்ணாங்கன்னா மேபி புதுசா பைக் எடுக்க போறவங்க டியூல் சேனல் ABS எல்லாம் கொடுத்து இந்த பைக்கை சூப்பரா ரெடி பண்ணி நம்ம மார்க்கெட்ல விட்டாங்கன்னா சீரியஸ்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்டா திங்க் பண்றீங்க கூட R15 வாங்க முடியாது MT15 வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்குகளை வந்து நெக்லெக்ட் பண்ற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க RX155 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சேல்ஸ் உண்மையாலுமே நீட் அண்ட் டீசென்ட்டாவும் போகும். நிறைய பேருக்கு நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மேல ஒரு மோகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிளாசிக் தீம், அந்த பழைய பைக்குக்கான அந்த மாடல் இருக்குது இல்ல, அது மேல இருக்கிற ஒரு கிரேஸ்னாலேயே அந்த பைக்கை வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த பைக்குகள் அப்படியே பாத்தீங்கன்னா மாத்தி விட்டுரும். ஏன்னா RX155 அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ரெட்ரோ டிசைன்ல இருக்கும், ரெண்டாவது நல்ல மைலேஜ் ப்ரொவைட் பண்ணும், தேவையான அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பைண்டான இன்ஜினா வந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு கம்பைன்டு பைக்கா வரும்போது கண்டிப்பா நிறைய பேரால ரிஜெக்ட் பண்ண முடியாம அந்த பைக்கை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் இது ஒண்ணுதான், R15 MT
MT-15 நிறைய இடத்துல கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா XXR கொண்டு வந்து காம்போசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தது. ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த பைக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். XXR 155 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் FZX அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாடலை வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மாடலுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட்ல கிடைக்கல. XXR 155 கொண்டு வந்திருந்தாங்கன்னா சீரியஸ்லி நம்ம மார்க்கெட்ல அது கண்டிப்பா பூம் பண்ணி இருக்கும். XXR மாடல் பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோ டிசைன், R15 இன்ஜின், ஸோ இந்த மாதிரி அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 45-50 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்க பீப்புள் கூட எடுத்து அதை வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த பைக்கோட டிசைன், அதுக்கப்புறம் அதோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி மைலேஜ் கொடுக்குற இந்த விஷயங்கள் இது எல்லாமே அது ஒரு கம்பைன்டு செக்டரா வந்து வந்திருக்கும் நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். பட் அதை Yamaha வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா 2020 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்பவே 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த பைக்கை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது கன்ஃபார்ம்டான நியூஸும் கிடையாது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஹிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. மேபி இது சீக்ரெட்டா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ மாடல்ல ரெடி பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்ல கொடுக்காம போனாலும் என்ன பண்றது? இங்கேயும் இது ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல. ஏன்னா Yamaha கம்பெனி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, FZயோட பவரை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, FZ வந்து ஒரு நார்மலான பைக்கை நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஓட்டி பார்த்தவங்களுக்கு கேளுங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத. சோ அந்த பைக்கை வந்து குறைச்சிக்கிட்டு R15 பைக்கை வந்து சூப்பர் ஸ்போர்ட் மாடலை வந்து நிறைய இடத்துல வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வந்து மேல தூக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் Yamaha தரப்புல வந்து இருக்குது. சோ அதனாலதான் நான் நிறைய இடத்துல வந்து டவுட் ஆகுறது என்னன்னா, இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா பேசலாமா பேச வேணாமா? ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலையும் நான் இதே தான் பேசியிருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த வண்டி வரவே இல்லை. நாம வந்து ரிசோர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ட்ரஸ்டபிளான சைட்ஸ் தான், கண்டிப்பா கம்ப்ளீட்டா நல்லதாவே சொல்லியிருப்பாங்க, ப்ராப்பரா வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே Yamahaவை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி வருது. சோ அதனாலதான் Yamahaவை எந்த ஒரு இடத்துலயும் நம்ப முடியாம இருக்குது. Yamaha பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா Yamahaவை நம்பி மட்டும் காலை விட முடியறது இல்ல. ஏன்னா கடைசி நேரத்துல வேற எந்த இதுமே வராது. R15 அதுக்கப்புறம் MT-15 அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த வருஷத்துக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கூட முடிச்சிருவாங்க. இப்போ Fasino அதுக்கப்புறம் மற்ற ஸ்கூட்டர்களையும் நல்ல ஒரு டீசென்டான சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறதால R15 அதுக்கப்புறம் MT-15 இந்த மாதிரி ஸ்கூட்டர்களை மட்டும் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணி Yamaha போறாங்களோ அப்படிங்கிற டவுட் தான் எனக்கும் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் Yamaha அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட பைக்குகள் நல்ல ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்குது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பைக்குகளை மறுபடியும் கொண்டு வரும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள மார்க்கெட்ல வரும்போது அது எந்த அளவுக்கு அக்ரெஷனா இருந்துச்சு, அந்த பைக்ல வந்து என்னென்ன விஷயங்களை வந்து பாசிபிளா நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு 100 சிசில கொண்டு வரதுக்கு பதிலாக 155 சிசில அதை கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது நான் சொல்றது R15 பைக்கோட இன்ஜினை வச்சு கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அதை தவிர்த்து மறுபடியும் பாத்தீங்கன்னா FZல இருக்கிற இன்ஜினை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அது FZX-க்கு வந்து எந்த மாதிரி நடந்துச்சு அதே தான் நம்ம மார்க்கெட்ல வந்து மறுபடியும் நடக்கும். ஏன்னா அதுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து பெருசா எதிர்பார்ப்பு கிடைக்காதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா Yamaha அப்படிங்கிற பிராண்ட் வந்து மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் பாக்குற மாதிரியான பிராண்டா தான் அதை வந்து இப்போ வரைக்கும் நிலைநிறுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 40+ 50+ இருக்கிற பீப்புளையும் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 155 சிசில இருக்கிற இன்ஜினை கொடுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட மைலேஜ் எல்லாத்தையும் நல்லா டெரைவ் பண்ணீங்கன்னா சீரியஸ்லி நம்ம மார்க்கெட்ல இது நல்லா ஹிட் ஆகும் அப்படிங்கறத என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா.